வணக்கம் மக்களே! நம்ம இந்த வீடியோல மிக மிக மகிழ்ச்சியான செய்தி தான் பார்க்க போறோம். மத்திய அரசானது இன்னைக்கு காலையில ரூ. 2000 வங்கி கணக்குல டெபாசிட் பண்ணியிருக்காங்க. நெறைய பேருக்கு அதுக்கான மெசேஜும் வந்துருச்சு. பணம் வராதவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மற்றும் இதுக்கு ஒரு சில ஆவணங்கள்லாம் தேவைப்படும். அதையும் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, எத்தன பேருக்கு மத்திய அரசு அனுப்புன இந்த ரூ. 2000 வந்துருச்சு அப்படிங்கிறத மெசேஜ்ல ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல பாஸ்புக் பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணி, அதிலயுமே வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இப்ப நம்ம சொல்லக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே நீங்க பண்ணி, இந்த ரூ. 2000 நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னால நீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துக்கோங்க. நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்று மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான நலத்திட்டங்கள் மற்றும் உதவித்தொகைகள் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளுடைய வீடியோவுல 1 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். மார்ச் 2வது வாரத்திலயோ இல்லனா 3வது வாரத்திலயோ மத்திய அரசானது ரூ. 2000 டெபாசிட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு மெசேஜ் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, மெசேஜ் வராம இருக்கு. ஆனா பேங்க் அக்கவுண்ட்ல ஏறியிருக்கும். அவர்கள் எல்லாமே பேங்க் அக்கவுண்ட்டுக்கு போயிட்டு உடனடியா பாஸ்புக்கை என்ட்ரி பண்ணி ரூ. 2000 வந்துருச்சா அப்படிங்கிறத உடனடியா செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பிப்ரவரி மாசம் வரக்கூடிய பணம் தான் இப்போ உங்களுக்கு லேட் ஆயி பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. மோடி அவர்கள் கொடுத்த இந்த ரூ. 2000 பணமானது நெறைய பேருக்கு வராம இருக்கும். அவர்கள் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோல ஒரு 10 நிமிஷத்துக்கு பார்க்க போறோம். இந்த 10 நிமிஷத்தையுமே பார்த்தீங்கன்னா, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த ரூ. 2000 நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும். மத்திய அரசின் மிக முக்கியமான திட்டமான பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூ. 6000 3 தவணைகளாக வழங்கப்பட்டு வருகிறது. இப்போதும் 22வது தவணை நிதியாக ரூ. 19,000 கோடி விடுவிக்கப்படுகிறது. இந்த நிதி நேரடியாக 9 கோடி விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு சென்றடைந்துள்ளது. நம்ம ஏற்கனவே பிப்ரவரி மாசமே இந்த ரூ. 2000 வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனா இந்த மார்ச் மாதத்தினுடைய 2வது வாரத்துல தான் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வங்கி கணக்குல டெபாசிட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஓரிரு நாட்கள்ல பார்த்தீங்கன்னா அனைத்து விவசாயிகளுக்குமே பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட ரூ. 19,000 கோடி இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. மற்றும் 9.32 கோடி, அதாவது 9,32,00,000 விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா நேரடியா வங்கி கணக்குல இதை போட்டிருக்காங்க. நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா தெரியாம இருப்பாங்க. அதனால உடனடியா மெசேஜை பார்த்தீங்கன்னா பார்த்து கிளைம் பண்ணிக்கோங்க. தமிழகத்திலும் லட்சக்கணக்கான விவசாயிகள் இந்த நிதியை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் சிலருக்கு பணம் வந்து சேராதது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு எல்லாருக்கும் இந்த பணமானது கிரெடிட் ஆயிருக்கும். ஆனால் நமக்கு மட்டும் வராமல் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மத்திய அரசே சொல்லியிருக்காங்க. இதை பண்ணீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு ரூ. 2000 கிளைம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விதை, உரம் போன்ற இடுபொருட்களை வாங்கவும், விவசாய குடும்பங்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யவும் விவசாயிகளுக்கு வருமான ஆதரவு அளிக்கும் வகையில் பிஎம் கிசான் சம்மன் நிதி வழங்கப்படுகிறது. இதற்காக வழங்கப்படும் தவணை தொகையாக நேரடியாகவே வங்கி கணக்கில் வெளியிறது. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா விவசாயிகள் உரம் வாங்குறதுக்கும், விதைகள் வாங்குறதுக்கும் மற்றும் அவர்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிறது தான் இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் மூலியமாக இந்த வருஷத்துக்கு ரூ. 6,000 கொடுக்குறாங்க. இது நேரடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கிலே கொடுக்குறாங்க. கைகள் மூலியமாக கொடுத்தோம், நேரடியாக அவங்கள வர வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய குளறுபடிகள் நடக்கும்னு சொல்லிட்டு தான் வங்கி கணக்கிலே பார்த்தீங்கன்னா நேரடியாக போட்டுருந்தாங்க. பிஎம் கிசான் திட்டத்தின் பலனை பெற வேண்டுமானால் சிறு மற்றும் குறு விவசாயிகள் பிஎம் கிசான் இணையதளத்தில், அதாவது pmkisan.government.in உள்ள நியூ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற வசதி மூலம் எளிதாக விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த ரூ. 2000 நீங்கள் புதுசாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த பிஎம் கிசான் திட்டத்தினுடைய, அதாவது கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த pmkisan.government.in. இந்த வெப்சைட்டில் போயிட்டு நியூ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது நான் புதிய விவசாயி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து வச்சுருக்காங்க. புதிதாக அப்ளை பண்ணக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த முறை மூலியமாக நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். நீங்கள் நேரடியாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ மையங்கள் இருக்கும். அதாவது ஆதார் சேவை மையங்கள் மாதிரி இ-சேவை மையங்கள் இருக்கும், கம்ப்யூட்டர் ப்ரௌசர் இருக்கும். இங்கே போயிட்டு நீங்கள் நேரடியாகவே விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கு ஒரு சில ஆவணங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதை நான் பின்னாடி பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். உங்களின் ஆதார் எண், செல்போன் நம்பர், நிலத்தின் பட்டா மாறுதல் தொடர்பான ஆவணங்களை சரியாக பதிவேற்றம் செய்வது அவசியம். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து ஒருக்கா செக் பண்ணி கொடுத்துக்கோங்க. செல்போன் நம்பர்லாம் ஆதார் நம்பரில் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதையே கொடுத்துக்கோங்க. நிலத்தினுடைய பட்டா, பத்திரம், சிட்டா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புலையன் இருக்கும். உட்பிரிவு இருக்கும். அந்த நம்பர்லாம் தெளிவாக கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பணம் வரும். விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் அந்தந்த மாவட்ட வேளாண்மை துறை அதிகாரிகளால் உங்கள் நில ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதி வாய்ந்த விவசாயியாக நீங்கள் இருந்தால் அங்கீகரிக்கப்படுவீர்கள். அதாவது நீங்கள் விண்ணப்பிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சாலும் சரி, ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சாலும் சரி, நேரடியாக சரி, வேளாண்மை துறை அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆவணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரிபார்க்கப்படும். நீங்கள் தகுதியான விவசாயிகளாக இருக்கிறீங்களா, உங்களுடைய பேரில் தான் அந்த இடம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்பாங்க. இதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களை அந்த லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா பெயர் சேர்ப்பாங்க. இதன் பின் வரும் அடுத்தடுத்த தவணைகளில் உங்கள் வங்கி கணக்கிற்கு தானாகவே நிதி வந்து சேரும்.
ஒரு டைம் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் எல்லாமே இணைச்சிட்டீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய தவணைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பணம் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். பிஎம் கிசான் பணம் வராததற்கு 3 முக்கிய காரணங்கள கவர்மெண்ட் சொல்றாங்க. முதலாவதாக நில ஆவணங்கள் சரிபார்ப்பு முடிக்கப்படாமல் இருக்கலாம். ஸோ உங்களுடைய பட்டா மற்றும் பத்திரம், சிட்டா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணும்போது சரியா குடுக்காம இருப்பீங்க. இல்லன்னா அந்த ப்ரூஃபையே இணைக்காம இருப்பீங்க. ஸோ அத பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் நில விவரங்கள் வெப்சைட்டில் சரியாக பதிவேற்றப்படவில்லையானால், உங்கள் பகுதி கிராம நிர்வாக அலுவலரை அணுகி உடனடியாக பட்டா மற்றும் சிட்டா விவரங்களை இணைக்க வேண்டும். ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, பட்டா வந்து ஆன்லைன்ல ஏத்தாம இருப்பாங்க. ஸோ அவர்கள் எல்லாமே பக்கத்துல இருக்கக்கூடிய விவோ ஆஃபீஸ்ல போயிட்டு, ஸோ சம்மந்தப்பட்டவரிடம் இந்த உங்களுடைய ஃபார்ம் எல்லாம் குடுத்து, இந்த மாரி பிஎம் கிசான் திட்டத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, பட்டா வந்து ஆன்லைன்ல ஏத்தாம இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியா அத இணைச்சுக்கோங்க. அடுத்ததாக இகேஒய்சி முடிக்காமல் இருந்தாலும் பணம் கிடைக்காது. எனவே உங்கள் மொபைல் மூலம் பிஎம் கிசான் செயலியில் முகத்தை அடையாளம் காட்டும் வசதி வழியாகவோ அல்லது பொது சேவை மையங்களுக்கு சென்றோ இதனை முடிப்பது கட்டாயமாகும். ஸோ இந்த இகேஒய்சி அப்படிங்கிறது முடிச்சா மட்டும் தான் கட்டாயமா பணம் ஏறும். ஸோ இது பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு இந்த தவணையிலிருந்தே பணம் அப்படிங்கிறது நிப்பாட்டப்பட்டுரும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோன்லயே நீங்க பண்ணிக்கலாம். அதாவது பிஎம் கிசான் அப்படிங்கிற ஆப் பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த ஆப் ஏத்துனதுக்கு அப்புறமா உங்களுடைய முகத்த பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நீங்க தான் உண்மையிலேயே விவசாயியா பணம் வாங்கிட்டு இருந்தீங்களா? ஸோ இனிமேலும் வாங்க போறீங்களா? அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா பொது சேவை மையங்களுக்கு வந்து நீங்க போலாம். ஸோ நேர்ல பார்த்தீங்கன்னா, நீங்க சிஎஸ்ஐ மையங்களுக்கோ ஸோ இங்கெல்லாம் போயிட்டு உங்களுடைய கைரேகை வைக்கிற மாரி இருக்கும். சம்மந்தப்பட்ட நபர் கைரேகை வைக்கணும். அதாவது நீங்க யார் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுடைய கைரேகைய வச்சு இந்த இகேஒய்சிய முடிச்சுக்கலாம். ஸோ இதுவரைக்கும் பணம் வந்து ஏறல அப்படின்னா, இனிமேல் உங்களுக்கு எல்லா தவணையும் சேர்த்து ஏறிரும். ஸோ இல்லன்னா இனிமேல் இந்த பணம் மட்டும் ஏறல அப்படின்னா, இதுவுமே பார்த்தீங்கன்னா அடுத்த தவணையில ஏறிரும். இல்லன்னா இந்த தவணையிலே உங்களுக்கு ஏறிரும். அடுத்ததாக உங்கள் ஆதார் எண் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த 3 நிலைகளிலும் எஸ் என்று இருந்தால் மட்டுமே உங்களின் கணக்கிற்கு பணம் வரும். ஸோ 3வதா உங்களுடைய ஆதார் எண் பார்த்தீங்கன்னா, வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கவுண்ட்ல ஆதார் நம்பர இணைக்காம இருப்பாங்க. ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா, உடனடியா இணைச்சு செக் பண்ணிக்கோங்க. இந்த பிஎம் கிசான் ஸ்கீம்ல ஏற்கனவே விண்ணப்பிச்சிருந்தாலும் சரி, இல்லன்னா இனிமே தான் விண்ணப்பிக்க போறீங்கனாலும் சரி, ஸோ இந்த இடத்தினுடைய பட்டா, சிட்டா மற்றும் இகேஒய்சி அப்புறம் உங்க பேங்க் அக்கவுண்டோட ஆதார் நம்பர் இணைச்சிருக்கா அப்படிங்கிறத 3யுமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த 3ம் முக்கியமான விஷயம். இது பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் வந்து கிரெடிட் ஆகும். ஒருவேளை உங்கள் தரப்பில் அனைத்து விவரங்களும் சரியாக இருந்தும் பணம் வரவில்லை என்றால், நீங்கள் அதிகாரப்பூர்வமாக புகார் அளிக்கலாம். ஸோ இப்போ உங்களுடைய பட்டா கரெக்ட்டா இருக்கு. ஆதார் நம்பர பேங்க் அக்கவுண்டோட இணைச்சிருக்கீங்க. இகேஒய்சி முடிச்சுட்டீங்க. இருந்தாலுமே உங்களுக்கு பணம் வந்து வரல அப்படின்னா, நீங்க பார்த்தீங்கன்னா புகார் அளிக்கலாம். ஸோ புகார் அளிக்கிறது மூலியமா உங்களுக்கு பணம் பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். பிஎம் கிசான் வெப்சைட்டில் உள்ள ஹெல்ப் டெஸ்க் பகுதிக்கு சென்று உங்களின் ஆதார் அல்லது மொபைல் எண்ணை பயன்படுத்தி புகாரை பதிவு செய்யலாம். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி pmkisan.government.in அப்படிங்கிற வெப்சைட் பார்த்தீங்கன்னா இருக்கு. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. அஃபிஷியல் தான். நீங்க உள்ள போனதுக்கு அப்புறமா ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த பகுதிக்கு சென்று உங்களுடைய ஆதார் நம்பரையோ இல்லன்னா எந்த மொபைல் நம்பர் குடுத்துருக்கீங்களோ, ஸோ அதையுமே போட்டு நீங்க பார்த்தீங்கன்னா புகார வந்து பதிவு செய்யலாம். ஸோ இல்ல அப்படின்னா இன்ஸ்டால்மென்ட் நாட் ரிசீவ்ட் என்ற காரணத்தை தேர்வு செய்து சமர்ப்பிக்க வேண்டும். பிறகு 15 52 61 அல்லது 1800 11 55 26 ஆகிய இலவச நண்பர்களை தொடர்பு கொண்டு உங்கள் குறைகளை நேரடியாக தெரிவிக்கலாம். ஸோ நீங்க இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா புகார் அளிக்கலாம். இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஃப்ரீயா ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா நீங்க கால் பண்ணி உங்களுடைய குறைகள பார்த்தீங்கன்னா சொல்லிக்கலாம். இது தவிர 0 11 23 38 10 92 என்ற எண்ணிற்கும் செயல்பாட்டில் உள்ளது. ஸோ 3 நம்பர் பார்த்தீங்கன்னா மொத்தமா குடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 நம்பர்ல எதுக்குனாலும் கால் பண்ணி உங்களுக்கு வந்து இன்ஸ்டால்மென்ட் பணம் பார்த்தீங்கன்னா வரல, நாட் ரிசீவ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லலாம். மற்றும் உங்களுக்கு வேற எதுவும் பிரச்சனை இருக்கு, இந்த ஸ்கீம் சம்மந்தமா இருக்கு அப்படின்னா அதையுமே சொல்லிக்கலாம். இணைய வசதி இல்லாத கிராமப்புற விவசாயிகள் தங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்திற்கு சென்று எழுத்துப்பூர்வமாக புகார் அளிக்கலாம். ஸோ ஒருவேளை நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் மூலியமாகவோ இல்லன்னா வெப்சைட் மூலியமாவோ புகார் அளிக்க தெரியாது. அவங்க எல்லாமே பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த வேளாண்மை ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அங்க போயிட்டு நேரடியா இதுக்குன்னு தனியா ஆஃபீசர் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அங்க போயிட்டு நீங்க லெட்டர் மூலியமா அதாவது நேரடியா பார்த்தீங்கன்னா எழுதி புகார் அளிக்கலாம். ஸோ இதுவுமே தெரியல அப்படின்னா, ஒவ்வொரு வேளாண்மை ஆஃபீஸ்லயும் சரி, பேங்க்லயுமே சரி, இந்த மாரி லெட்டர் எழுதி குடுக்குறேன்னே சொல்லிட்டு ஆட்கள் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதுக்கு ஒரு ரூ. 20லேருந்து ரூ. 50 கிட்ட வாங்குவாங்க. ஸோ அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எனக்கு பணம் வரல, எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிறத சொல்லி புகாரா வாங்கி, அப்புறம் அந்த ஆஃபீஸ்கிட்ட பார்த்தீங்கன்னா குடுத்து நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். தமிழகத்திலும் தற்போது நில ஆவணங்களை மின்னணு முறையில் சரிபார்க்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. எனவே விவசாயிகள் தங்களின் வங்கி கணக்கில் ஆதார் இணைப்பு சரியாக உள்ளதா என்பதை ஒருமுறை வங்கிக்கு சென்று உறுதி செய்து கொள்வது நல்லது. ஸோ இப்போ தமிழகத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப தீவிரமா இந்த எலெக்ஷன்னால மின்னணு மூலியமா, கம்ப்யூட்டர் மூலியமா பார்த்தீங்கன்னா திரும்ப ரீசெக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் உண்மையான விவசாயிகள், யாருடைய பெயர்ல உண்மையான நிலம் இருக்கு, ஸோ எல்லாரும் வங்கி கணக்குலாம் குடுத்துருக்காங்களா, ஆதார் இணைப்புலாம் சரியா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நீங்க அலைச்சல பார்க்காம நேரடியா பேங்க் போயிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் பார்த்தீங்கன்னா இணைச்சிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. முக்கியமா எந்த பேங்க்
பேங்க் அக்கவுண்ட் குடுத்துருக்கீங்களோ, அந்த பேங்கோடைய பிரான்ச்சுக்கு போயிட்டு, நீங்க ஆதார் நம்பர்லாம் கரெக்ட்டா குடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. மேலும் புதிய பயனாளிகள் பட்டியலில் உங்கள் பெயர் உள்ளதா என்பதை பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் மூலம் அவ்வப்போது சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். அதாவது இப்ப நெறைய பேருடைய பெயர் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தவணைக்கும் நீக்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் பணம் வராம இருக்கு. இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு தவணை அப்பவும் நீங்க உங்களுடைய பெயர் வந்து பட்டியல்ல இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்க நேரடியா போனாலும் சரி, இல்லன்னா ஆன்லைன்ல செக் பண்ணாலும் சரி, உங்களுடைய ஆதார் நம்பர் குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். இல்லன்னா ஃபோன் நம்பர் இருக்கும். அதையுமே குடுத்து வந்து உங்களுடைய பெயர் வந்து பட்டியல்ல இருக்கா? எத்தன தவணை வாங்கியிருக்கீங்க? என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கரெக்ட்டா இருக்கு? என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இனிமேல் பார்த்தீங்கன்னா நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் சரியா பார்த்தீங்கன்னா நீங்க செக் பண்ணிக்கலாம். மத்திய அரசின் இந்த நிதியுதவியை விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் சென்றடைவதை உறுதி செய்ய இப்போது மேற்கூறிய திருத்தங்களை மேற்கொள்வது அவசியமாகும். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஏற்கனவே சொன்ன மாரி உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல ஆதார் இணைப்பாகட்டும் மற்றும் கேஒய்சி ஆகட்டும், நிலத்தினுடைய பட்டா, சிட்டா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, யார் விண்ணப்பிக்காங்களோ அவங்களுடைய பெயர்ல எல்லாமே கரெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறத ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஒவ்வொரு தவணையும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, முதல் ஒரு 10 தவணை வாங்கியிருப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு 5 தவணையோ, 6 தவணையோ ஏறாமலே இருக்கும். சுத்தமா பார்த்தீங்கன்னா, மீண்டும் ஏறுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்ப நம்ம சொல்லக்கூடிய எல்லாத்தையும் சரியா பண்ணீங்க அப்படின்னாலே, இதுவரைக்கும் எத்தன தவணை உங்களுக்கு பணம் ஏறாம இருக்கோ, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சேர்த்து வரக்கூடிய தவணைகள பார்த்தீங்கன்னா, மொத்தமா ஏறிரும். நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் அப்படி கிளைம் பண்ணியிருக்காங்க. ரூ. 10,000 ரூ. 15,000 சொல்லிட்டு நெறைய பேர் மொத்தமா கிளைம் பண்ணியிருக்காங்க. அதனால இனிமேல் ஏறாதோ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட தேவையில்ல. எல்லா விவசாயிகளும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம்ல எலிஜிபிள் தான். முக்கியமா 5 ஏக்கருக்குள்ள இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி குடும்பத்தில ஒரு நபர் தான் பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணணும். அதையுமே பார்த்தீங்கன்னா, ரூல்ஸா வந்து சொல்லியிருக்காங்க. குடும்பத்தில அப்பாவும் விவசாயம் பண்ணுவாங்க. அதே மாரி மகனும் விவசாயம் பண்ணுவாங்க. 2 பேரும் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வாய்ப்பு கிடையாது. தனித்தனி ரேஷன் அட்டை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்ல. நீங்க அத வச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. அதே மாரி மனைவியும், கணவனும் பார்த்தீங்கன்னா, தனித்தனியா விவசாயம் பண்றாங்க. 2 பேருமே அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடையாது. 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு தான் பார்த்தீங்கன்னா, இந்த பணமானது வந்து சேரும். இப்ப நெறைய பேருக்கு இந்த ரூ. 2,000 வந்து இன்னைக்கு காலையிலே கிரெடிட் ஆயிருக்கும். அவர்கள் எல்லாத்துக்கும் அடுத்த தவணையும் பார்த்தீங்கன்னா, பணம் ஏறும். ஆனா, அப்பப்போ உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பணம் ஏறாதவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன 3 விஷயமுமே கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உடனடியா பேங்க் அக்கவுண்ட்க்கு போயிட்டு நீங்க பணம் வந்துருச்சா அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா போயிட்டு நீங்க வேளாண்மை ஆஃபீஸ்லயோ, சிஎஸ்ஐ மையங்கள்லயோ, இல்ல நீங்க ஆன்லைன்லயே பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இன்னும் தெரியாம இருக்கு. ஏன்னா புதுசா அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் இல்லையா? அதுக்காக என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்றேன். இதெல்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா, இனியாவது அந்த ப்ரூஃப்லாம் பார்த்தீங்கன்னா, உடனடியா எடுத்துக்கோங்க. பிஎம் கிசான் திட்டத்திற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா, உங்களுடைய ஆதார் அட்டை பார்த்தீங்கன்னா முக்கியமா கேட்பாங்க. இது வந்து ஐடென்டி ப்ரூஃப்க்காக அடையாள சான்றுக்காக கேட்குறாங்க. நில உடைமை ஆவணங்கள், அதாவது உங்க பெயர்ல இருக்கக்கூடிய பட்டா, சிட்டா அல்லது என்ன நிலத்தினுடைய பத்திரம் இருக்கோ அதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா வேணும். அதில முக்கியமா ஆதார் அட்டையுடன் பார்த்தீங்கன்னா இணைச்சிருக்கணும். அதுக்கடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஓடிபிக்காக கேட்குறாங்க. நீங்க எப்பவும் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன் நம்பர் வந்து குடுத்துக்கோங்க. குடும்ப அட்டை, அதாவது ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா வேணும். ஏன்னா குடும்பத்தில ஒரு நபர் தான் இந்த ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். அதுக்காக ரேஷன் கார்டு கேட்குறாங்க. இகேஒய்சி, ஆதார் அடிப்படையிலான இகேஒய்சி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பண்ணியாகணும். இது வந்து நீங்க நேரடியா போனீங்கன்னா கைரேகை மூலியமா பண்ணலாம். நீங்க ஃபோன்ல வந்து அஃபிஷியல் பிஎம் கிசான் ஆப்ல பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய முகம் காட்டி நீங்க தான் அப்படிங்கிறத வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இப்ப சொன்ன எல்லா டாக்குமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்க வச்சிருப்பீங்க. அதனால எடுத்துக்கோங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, பட்டா, சிட்டாலாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல ஏறாம இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கரெக்ட்டா பணமானது வந்துரும். மத்திய அரசு குடுக்கக்கூடிய இந்த பிஎம் கிசான் திட்டத்தில ஒவ்வொரு தவணைக்கும் ரூ. 2,000 தான் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இத தவணை பணத்த உயர்த்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆலோசனை போய்க்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு நிதி நிலைமை சரியில்லாத காரணத்தினால ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. எலக்ஷனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இதுக்கான அறிவிப்புகள் வெளியாகலாம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். எவ்வளவு கூடுது அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் தெரியல. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றும் இதில என்ன அப்படின்னா, 2019 இந்த திட்டம் ஆரம்பிச்சதிலிருந்து இப்ப வரைக்குமே ஒவ்வொரு தவணைக்கும் ரூ. 2,000 பணம் தான் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இத வந்து விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக இன்னும் மேம்படுத்துறதுக்கு, நிதிய வந்து உயர்த்துறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்கு. நம்ம அத எலக்ஷனுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, டீட்டெயிலா வந்து சொல்லுவாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 2,000 பணமே வராம இருக்கும். அவங்கலாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்போம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வழிமுறையெல்லாம் பின்பற்றி நீங்க வந்து கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. எலக்ஷனுக்கான டேட்டும் பார்த்தீங்கன்னா அறிவிச்சுட்டாங்க. அதனால மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, இனி புது புது ஸ்கீம்ஸ், திட்டங்கள்லாம் வரப்போது. எலக்ஷனுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க சொன்ன வாக்குறுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைவேத்துவாங்க. அப்போ எந்தெந்த ஸ்கீம்ல கல்விக் கடன் மற்றும் விவசாய கடன் இது போன்ற நெறைய ஸ்கீம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அந்த தகவல்லாம் நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடனுக்குடன் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.